60 வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வர்ற எல்லா மாற்றத்தையும் வயசாயிடுச்சுல அதான்னு நம்ம சாதாரணமா ஒதுக்கிடுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, சில மாற்றங்கள் வயசானதோட அடையாளம் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருந்து வர்ற ஒரு அமைதியான ஆனா ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையா இருந்தா அதை எப்படி சரியா கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். வயசானதால வர்றதுன்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில நம்ம சிறுநீரகங்கள் நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னலா இருக்க வாய்ப்பிருக்கு. இந்த பகுதியில அந்த சிக்னல்களை எப்படி சரியா அடையாளம் கண்டுக்கிறதுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். அதாங்க இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. சிறுநீரக நோய் ஆரம்பத்துல நான் இங்க இருக்கேன்னு எந்த பெரிய வலியையும் காட்டி சத்தம் போடாது. அதோட அறிகுறிகள் ரொம்ப மென்மையா ஒரு கிசுகிசு மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சிறுநீரகங்கள் ஏன் நம்ம உடம்புக்கு ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி வேலை செய்யுது, ஆனா அதோட பிரச்சனைகள் மட்டும் ஏன் இவ்வளவு அமைதியா யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ளேயே வளருதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சிறுநீரகங்கள் சுமார் 150 லிட்டர் ரத்தத்தை சுத்திகரிக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு பெரிய வேலைய அது ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அது உண்மையிலேயே ஒரு சோர்வில்லாத உயிர்காக்கும் உறுப்பு. இது வெறும் ரத்தத்தை சுத்தம் பண்ற ஒரு ஃபில்டர் மட்டும் இல்ல. நம்ம உடம்புல தண்ணி அளவை சரியா வச்சுக்கிறது, பிளட் பிரஷரை கண்ட்ரோலா வச்சுக்க உதவுறது, எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான சில முக்கியமான ஹார்மோன்களை உருவாக்குறதுன்னு இது ஒரு மல்டி டாஸ்கிங் பவர் ஹவுஸ் மாதிரி செயல்படுது. இதுதான் சிறுநீரக நோயோட ரொம்பவே பயமுறுத்துற ஒரு விஷயம். ஒருத்தருக்கு அடடா உடம்பு சரியில்லையேன்னு உணர்றதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட 70% பாதிப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அது கொடுக்கிற சின்ன சின்ன சிக்னல்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சிறுநீரக பிரச்சனையோட முதல் மற்றும் ரொம்ப பொதுவா தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு கொஞ்சம் கவனமா பார்க்கலாம் வாங்க. முதல் அறிகுறி இதுதான். சில சமயம் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா கால்ல வீக்கம் வருது சகஜம்தான். ஆனா எந்த காரணமும் இல்லாம தொடர்ந்து கால்ல என் காலையில எழுந்ததும் முகத்துல கூட வீக்கம் இருந்தா அது ஒரு முக்கியமான அபாய அறிகுறி. இதுக்கு மருத்துவ மொழியில எடிமான்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா, சிறுநீரகம் சரியா வேலை செய்யாதப்போ உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணியும் உப்பும் வெளியே போக வழி இல்லாம தேங்கிடுது. அதனாலதான் இந்த வீக்கம் ஏற்படுது. இது சிறுநீரகத்தோட செயல்பாடு குறைஞ்சிருச்சுன்னு நேரடியா காட்டுற ஒரு முக்கியமான அடையாளம். இது உண்மையில நடந்த ஒரு சம்பவம். இந்த அறிகுறிய நாம எவ்வளவு சுலபமா தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு இது தெளிவா காட்டுது. காலையில எழுந்ததும் முகம் வீங்கியிருந்தா அது வெறும் சரியா தூங்காததால மட்டும் இருக்காது, ஒருவேளை உங்க சிறுநீரகம் உங்களுக்கு அனுப்புற சிக்னலா கூட இருக்கலாம். 2வது சிக்னல். இது சும்மா ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வர சோர்வு மாதிரி இல்ல. நீங்க எவ்வளவுதான் ஓய்வெடுத்தாலும் போகவே போகாது. உடம்பு முழுக்க பரவி இருக்கிற ஒருவிதமான ஆழமான பலவீனம் மாதிரி இருக்கும். இந்த தீராத சோர்வுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் காரணம் இருக்கு. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டா இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுற எரித்ரோபாயிட்டுங்கிற ஹார்மோன் உற்பத்தி குறையும். இதனால இரத்த சோகை ஏற்படும். அப்புறம் என்ன, உடம்புக்கும் மூளைக்கும் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனாலதான் இந்த தீராத சோர்வு ஏற்படுது. 3வது சிக்னல். யோசிச்சு பாருங்க, சிறுநீரகத்தோட முக்கிய வேலையே கழிவுகளை சிறுநீர் வழியா வெளியேற்றுறதுதான். அதனால அதுல பிரச்சனை வந்தா முதல்ல மாற்றம் தெரியிற இடம் சிறுநீராதானே இருக்க முடியும். இது ரொம்ப நேரடியான ஒரு க்ளூ. இதுல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா சிறுநீர்ல அதிகமா நுரை வந்தா அது புரதம் வெளியேறுவதற்கான அறிகுறியா இருக்கலாம். இது சிறுநீரகத்தோட வடிகட்டும் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு காட்டுற ஒரு நேரடி சிக்னல். இத சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த 3 அறிகுறிகள் கொஞ்சம் பொதுவானது. ஆனா இனி பார்க்க போற 2ம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சிறுநீரகத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு தோணாத மறைமுகமான அறிகுறிகள். 4வது அறிகுறி நம்ம சருமத்துல ஏற்படுற பிரச்சனை. அட, சருமத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கலாம். ஆனா நேரடியான சம்பந்தம் இருக்கு. இது சாதாரணமா வர்ற ஸ்கின் அலர்ஜி இல்ல. சிறுநீரகங்கள் கழிவுகளை சரியா வெளியேத்தாதப்போ அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் ரத்தத்துல கலந்துடும். அந்த நச்சு ரத்தம் நம்ம சருமத்துக்கு அடில போகும்போது கடுமையான அரிப்பை உண்டாக்குது. குறிப்பா ராத்திரி நேரத்துல இந்த அரிப்பு இன்னும் அதிகமா இருக்கும். கடைசி மற்றும் 5வது சிக்னல். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க.
இதுக்கும் காரணம் ரத்தத்துல நச்சுப் பொருட்கள் சேர்றதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்த சரும அரிப்புக்கும் இதேதான் காரணம். உடம்புல கழிவுகள் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. வாயில ஒரு மாதிரி மெட்டல் டேஸ்ட் வரும். எப்பவும் குமுட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல சாப்பாட்டோட வாசனையே பிடிக்காம போகும். இது எல்லாமே உங்க உடல் உள்ள ஏதோ சரியில்லை, கொஞ்சம் கவனின்னு சொல்றதுக்கான அறிகுறிகள். சரி, இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் வர்ற முக்கியமான கேள்வி இதுதான். நாம பார்த்த இந்த அறிகுறிகள்ல எது வயசானதால வர்ற சாதாரண மாற்றம், எது உண்மையிலே ஒரு பிரச்சனையின் முக்கியமான சிக்னல்? இதை எப்படி சரியா பிரிச்சு பார்க்கறது? இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா வித்தியாசம் இதுதான். அந்த அறிகுறி எவ்ளோ தீவிரமா இருக்கு, எவ்ளோ நாளா தொடர்ந்து இருக்கு, அப்புறம் இது மாதிரி பல அறிகுறிகள் ஒன்னா வருதாங்கிறது தான். உதாரணமா, எப்பவாவது வர சோர்வு வேற, எவ்ளோ தூங்குனாலும் போகாத தீராத சோர்வு வேற. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அறிகுறிகளை பத்தி பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. அதுலேருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வெறும் விழிப்புணர்வை தாண்டி இப்போ செயலுக்கு போவோம். இந்த 5 எளிய படிகளை பாருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை பிளட் மற்றும் யூரின் டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் பிரஷர், சுகர் அளவுகளை சரியா வச்சுக்கிறது, போதுமான தண்ணி குடிக்கிறது, தேவையில்லாத மாத்திரைகளை தவிர்க்கிறது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தடுப்பு நடவடிக்கைகள். இறுதியா இந்த ஒரு கேள்விய மட்டும் உங்ககிட்டயே கேட்டு பாருங்க. நாம பார்த்த இந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு மூலமா உங்க உடம்பு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுதா? நம்ம உடம்பு ஒருபோதும் பொய் சொல்லாது. அது குடுக்கற அந்த மெல்லிய சிக்னல்களை சரியா கவனிக்கிறது தான் நீண்ட கால ஆரோக்கியத்துக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி.